வழியிலே நடந்தால் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஒரு சில பாவங்கள்ல சகல பாவங்களும் இதுவரைக்கும் நீ குடிச்சிட்டு இருக்கலாம், இதுவரைக்கும் நீ தவறான போகும்போது தம்பி ரூம்ல இருக்க மாட்டான், எங்க சரக்கு விற்கிறாங்களோ அங்கதான் இருப்பான். இப்படி கொஞ்ச நாள் சரக்கு அடிச்சு அடிச்சு அவனுடைய வாழ்க்கைகள் போய்கொண்டிருந்தது. போகும்போது கம்பெனியில வேலைக்கு போறது கிடையாது, சரக்கு அடிக்க அடிமையா ஆகிடுவான். சரக்கு அடிக்க அடிக்க தன்னுடைய வாழ்க்கை வேலைக்கு போறது இல்லை. கம்பெனி என்ன பண்ணிட்டு தெரியுமா, பாஸ்போர்ட் எடுத்துக்கணும், அப்படி என்ற போது ஒரு நாள் எங்களுக்கு காலையில நியூஸ் வருது, பையன் மறைந்திருந்தான். 22 வயது பையன் குடித்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்திருந்தான். அவன் மறித்து கம்பெனி சொல்லிக்கிறால முடியாது. அவனுக்கு தெரியப்பட்ட ஜனங்களை வைக்கலாம், கொஞ்சம் மனத்தை திரட்டி அவனுக்கு கொடுத்து அந்த நெட்பாடியை உருட்டடிக்கும். தம்பி சம்பாதிக்கிறது நீங்கள் நானும் யாரோ ஒருத்தர் கொடுத்த ஒரு சின்ன ஃபேக்டரி, யாரோ ஒருத்தர் ஃபேக்டரி வாங்கி கொடுத்த ஃப்ரீயா பியர், யாரோ ஒருத்தர் கொடுத்த ஜம்பு ஃப்ரீயா வாழ்க்கையில் பாவங்களை செய்து கொண்டிருக்கலாம். பாவத்தில் கொலைகள், களியாட்டுகள், 17 வகையான பாவத்தில் உலகம் தோன்றும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டாரே தேவன். கருவினில் உருவாகும் முன்னே உன்னை பிரித்தெடுத்தாரே தேவன். கிறிஸ்து உனக்காய் அடிக்கப்பட்டார், உன் பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார். ஆவியாய் கூடவே இருக்கின்றார், உனக்காய் பரிந்து பேசுகிறார், உனக்காய் பரிந்து பேசுகிறார். உலகம்